வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து எந்த புரோக்கர் வந்து இந்தியாவில் வந்து பெஸ்ட்டு நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த புரோக்கர் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஆகட்டும், மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்களோட சர்வீஸ் ஆகட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்பேரிஷன் பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து 5 புரோக்கரோட கம்பேரிஷன் வந்து பார்க்குற போகிறோம். அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன், க்ரோ, ஜீரோதா மற்றும் கோடெக்ஸ் செக்யூரிட்டிஸ். ஸோ இது அஞ்சோட நம்ம வந்து கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து வேரியஸ் இதுக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெளிவாக இன்னைக்கு வந்து பார்த்துடலாம். முதல்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸ், அதாவது வந்து நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து இந்த கம்பெனியில் ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம். மோஸ்ட்லி வந்து எல்லா பர்க்கரும் வந்து இப்போ வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸ் வந்து வாங்குறது இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன், ப்ரோ, ஜீரோதா இவங்க நாலுமே வந்து இப்போதைக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸ் வந்து வாங்குறது இல்லை. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கோடெக்ஸ் செக்யூரிட்டிஸ் மட்டும் 99 ரூபாய். ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும்னா 99 ரூபாய் வந்து வாங்குறாங்க. ஸோ இது வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸ். மோஸ்ட்லி எந்த brokerage இருந்தாலும் ஜீரோ. தற்போதைக்கு கோட்டக் செக்யூரிட்டிஸ் 99 ரூபா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ், அதாவது வந்து நீங்கள் ஒரு வருடத்துக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஒவ்வொரு புரோக்கர் எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இதில் வந்து அப்ஸ்டாக்ஸ் வந்து 0 ரூபீஸ், ஏஞ்சல் ஒன் அவங்களும் வந்து எந்த விதமான கட்டணமும் வாங்குறது இல்லை, ஜீரோ. க்ரோ அவங்களும் வந்து 0 ரூபீஸ். ஜீரோதா வந்து வருடம் வந்து 300 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி வாங்குவாங்க. கோடெக் செக்யூரிட்டிஸ் அவங்களுமே வந்து 600 ரூபா வாங்குறாங்க, ரொம்ப அதிகம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபீஸ், அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸ் எவ்வளோ, மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து புரோக்கரேஜுக்கு போய்க்கலாம். இவங்க வந்து இங்கேருந்து தான் வந்து இது வந்து ஒன் டைம் சார்ஜஸ். இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீ வருஷத்துக்கு ஒன் டைம் பண்ணுறீங்க, அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீ ஓப்பன் பண்ணும்போது வாங்குறீங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம மெயினான மேட்ருக்கு போக போகிறோம், புரோக்கரேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெலிவரி புரோக்கரேஜ், அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு பங்கை இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கோ இல்லை நாளானிக்கோ விற்றீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி புரோக்கரேஜ் வந்து கட்டணும். ஸோ அது வந்து எவ்வளோ ஒவ்வொரு புரோக்கர் வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். அப்ஸ்டாக்ஸ் வந்து ஒரு டெலிவரி ட்ரேடுக்கு வந்து 20 ரூபாயும், ஏஞ்சல் ஒன் வந்து 20 ரூபாயும், ப்ரோ அவங்களும் வந்து 20 ரூபா வாங்குறாங்க பெர் ட்ரேடுக்கு. ஜீரோதா வந்து எந்த விதமான ஃபீஸும் வாங்குறதில்ல. கோடெக் செக்யூரிட்டிஸும் எந்த விதமான ஃபீஸும் வாங்குறதில்ல. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியலாம். என்னதான் வந்து கோடெக்கும் ஜீரோதாவும் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வாங்கினாலும் டெலிவரி புரோக்கரேஜ் அவங்க வந்து வாங்குறது இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ரெகுலராக பை பண்ணி செல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 6000 ரூபாய் டெலிவரி புரோக்கரேஜே ஆயிரும். கிட்டத்தட்ட 300 ட்ரேட் பண்ணீங்கன்னா எவ்வளோ ஆச்சு, 6000 ரூபா ஆச்சு. ஸோ அந்த நீங்கள் வந்து அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து இப்போ வந்து சூஸ் பண்ணணும். நான் வந்து வாங்கிட்டு நான் சுத்தமாக விற்கவே மாட்டேங்க, லாங் டேர்ம் வச்சுருப்பேன், வருஷத்துக்கு ஒரு ட்ரேட் 2 ட்ரேடுக்கு மேலாம் எடுக்க மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக மற்ற ப்ரோக்கர்ஸ் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் வந்து ப்ரோக்கரேஜ் கன்சிடர் பண்ணுறதை எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராடே ப்ரோக்கரேஜ், அதுக்கு வந்து போயிடலாம். அதாவது வந்து இன்ட்ராடேனா ஒரு ஷேரை அன்னைக்கே வாங்கிட்டு அன்னைக்கே விற்கிறது. ஸோ அதில் வந்து அப்ஸ்டாக்ஸ்லேருந்து ஏஞ்சல் ஒன், ஜீரோதா, க்ரோ இவங்க 4 புரோக்கருமே வந்து 20 ரூபா வாங்குறாங்க பெர் ட்ரேடுக்கு. ஆனால் கோடெக் செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சார்ஜும் வாங்குறது இல்லை. ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம். என்னதான் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸ், ஓப்பனிங் ஃபீஸ் அதிகமாக இருந்தாலும் இன்ட்ராடேக்கு வந்து ப்ரோக்கரேஜ் பண்ணுறது இல்லை அவங்க. ஸோ நீங்கள் வந்து நான் வந்து இன்ட்ராடேல ஷேர்ஸ் அதிகமாக வாங்கி ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் இப்போ கோடெக் செக்யூரிட்டிஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து F&O ப்ரோக்கரேஜ், இது வந்து எந்த விதமான மாற்றம் யாருமே இல்லைங்க. எல்லாருமே வந்து பெர் ட்ரேடுக்கு வந்து 20 ரூபீஸ் அப்படின்னு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த ப்ரோக்கரை வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இந்த லிஸ்ட்டில் ஒரு 3 ப்ரோக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பெஸ்ட்டாக பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோதா. ஏன்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோக்கருமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து F&O ட்ரேடோ இல்லை இன்ட்ராடே ட்ரேடோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயினாக சார்ஜுக்கு மேலே எதை கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு இஷ்யூ இல்லாமல் இது பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஃபால்ட் இல்லாமல் வந்து அவங்க வந்து பை அண்ட் ட்ரேடு செல் வந்து பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோதா வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரோக்கர். அவங்க யூசர் இன்டர்ஃபேஸுமே மற்ற ப்ரோக்கர் கார்டிலும் நல்லாயிருக்கும். ப்ரோவுமே வந்து ஜீரோதா அளவுக்கு ஒரு நல்ல யூசர் இன்டர்ஃபேஸ் வச்சுருப்பாங்க. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் க்ரோ, ஜீரோதா இவங்க ரெண்டும் நல்லா இருக்கும். ஸோ மற்றபடி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது F&O ட்ரேட் தான் நான் பண்ண போகிறேன் இல்லை டெலிவரி ட்ரேட்லாம் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா
ஜீரோ தான் ஒரு பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்தபடியாக க்ரோவையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து எல்லா ப்ரோக்கர்ஸ்க்கும் சார்ஜஸ் இவ்வளோ தான், பெரிய அளவுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் டெலிவரி ப்ரோக்கரேஜ் ஒரு மெயின் திங்கு. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்கரை சூஸ் பண்ணலாம். யூசர் இன்டர்ஃபேஸ் படி எல்லா ப்ரோக்கரும் நல்லா தான் இப்போதைக்கு வச்சுருக்காங்க. ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோதாவோ க்ரோவோ ரெண்டுமே வந்து யூசர் இன்டர்ஃபேஸில் அடிச்சுக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு நல்லா வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் இந்த சார்ஜஸை பார்த்து நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் வந்து ப்ரோக்கரை சூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்.